நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுப்பீங்க. என்னென்னா வறுமையில் இருக்கிறவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பதவிக்கு வராங்கன்றது தான் இந்த படம். வேறு லெவலில் இருக்குண்ணா, பார்க்கலாண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராம படம் செம்மையாக இருக்குண்ணா. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. எக்ஸ்பெக்ட் பண்ணல, எக்ஸ்பெக்ட் பண்ணோட நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. அதான் இப்போ ஹீரோ ஆகும்போது பரவாயில்ல, இப்போ தான் வந்திருக்கிறாரு. அவருடைய நடிப்பு நல்லா இருக்குது, பார்க்கலாம். எல்லோரும் வந்து சாங்ஸ் வந்து மெலோடி சாங்ஸாக இருக்குது, ஒரு மாண்டேஜ் தான் எல்லா சாங்கும் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. படம் பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். குடும்பத்துக்கு அந்த படம் நல்ல படம். படம் சூப்பராக இருக்கு படம். எல்லாமே நல்லா இருக்கு. அது சூப்பராக இருக்காப்புல, எல்லாமே நல்லா இருக்குப்பா. நல்லா பார்க்கலாம். குடும்பத்துக்கு அந்த படம் நல்ல படம். நீங்களும் வந்து பாருங்க. சொல்லியிருக்காங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கு படம். நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்டிங் நல்லா இருக்கு. அது டிஃப்ரெண்ட் ரோல் ப்ரோ. அவருக்கு கெட்டப் நல்லா இருக்கு, அவருக்கு சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. பரவாயில்ல. ஆமாம், மெசேஜ் சொல்கிறாங்க, நல்ல மெசேஜ் தான் இருக்கு ப்ரோ. நானும் அந்த ஊர் தான் ஃபேமிலியாக பார்க்கலாம் கண்டிப்பாக. நல்லா இருக்கு, எல்லாமே சென்டிமெண்ட் சாங் தான், எல்லாம் நல்லா இருக்கு, பார்க்கலாம், நல்லா இருக்கு. படம் வந்து நல்லா அருமையாக இருக்குது. சென்ட்ரல் படம் வந்து ஹீரோ வந்து காக்கா மட்டை படத்தில் நடிச்சிருந்தா அதில் ஹீரோ அருமையாக இருக்கார். படம் வந்து அருமையாக இருக்குது. பேரர் சாருடைய போர்ஷன் பார்த்தா ஒரு மாசாக இருக்குது, ஒரு நல்லா இருக்குது. ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு, இந்த சமூகத்துக்கு தேவையானது ஒரு சின்ன மெசேஜ். படம் நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து அதான் இது வந்து நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இப்போ 2-3 படங்கள் அவர் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அவர் பேட்டியோட கொடுத்துருந்தார், பார்த்துருந்த இடையில. ஏன்னா படம் நல்லாயிருக்கு, எல்லோரும் வந்து பார்த்துட்டு மீடியா சப்போர்ட்டில் இந்த படம் தேவை. இந்த சின்ன படத்தை வந்து பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு மக்களுடைய ஆதரவு தேவை. அதான் இப்போ ஹீரோ ஆகும்போது பரவாயில்ல, இப்போ தான் வந்திருக்கிறாரு. அவருடைய நடிப்பு நல்லா இருக்குது, பார்க்கலாம். எல்லோரும் வந்து சாங்ஸ் வந்து மெலோடி சாங்ஸாக இருக்குது, ஒரு மாண்டேஜ் தான் எல்லா சாங்கும் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. படம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் அதில் வந்து ரொம்ப ஆக்ஷன் லைட்டாக இருக்குது. ஃபேமிலி சப்ஜெக்ட் எல்லோரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. ஆமாம், இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு மெசேஜ் கன்ஃபார்மாக இருக்குது. ஒருத்தர் அடிமட்டத்துலேருந்து எப்படி உள்ளவன்றது ஒரு சின்ன மெசேஜ் தான் சமூகத்துக்கு சொல்லி வந்திருக்காரு டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். படம் நல்லா இருக்குது, வாழ்த்துக்கள், நன்றி. பார்க்கலாம் சார், பார்க்கலாம். ஆளே மாறிட்டார், ஆனால் அவருக்கு இன்னும் நிறைய ஸ்கோப் கொடுத்துருக்கணும். ஒரு ஹீரோயிசம் மாதிரியான இல்லை, ஒரு கதை, அதாவது கண்டென்ட்டுக்கு உண்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. குடும்ப பாரத்தை சுமக்கிறவர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, ஒரு சராசரி மனிதனை பிரதிபலிச்சிருக்காரு. பட் ஆனால் அது ஒரு அவரே முழுக்க ஹீரோவாக பார்க்க முடியல. நல்லா இருக்கு. அவர் மிரட்டல், ஆமாம், சாஃப்டாக பார்த்துருப்போம். ஆனால் அது கூலிங் கிளாஸோடவே வரும்போது அந்த கோபம் வந்து அவ்வளோவா தெரியல. அவர் வந்து அடையாளம், அவருக்கு வந்து அதான் அதிகார வர்க்கத்தை வந்து ஏழ்மை மக்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றது தான். அந்த மாதிரி தான் இருக்குது ப்ராக்டிக்கலாக. இவங்க வந்து பண்ணுற மாதிரி படத்துக்கு காமிச்சிருக்காங்க. பரவாயில்ல, பார்க்கலாம் சார், நல்லா இருக்குது. சாங்ஸ் நிறைய இருக்குது சார், ஆரம்பமே முதல் சாங்ஸ் நல்லா இருந்தது. படத்தில் ரொம்ப கவனித்தோம்னாக்கா கேரக்டருங்களுக்கு வச்சுருக்கிற பேர் நல்லா இருக்குது. பாரதியோடைய, அதாவது ஹீரோவுடைய அம்மா பேர் வந்து இந்திரா காந்தி. தலைவர்கள் பேர்லாம் நிறைய வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது சார், பார்க்குறதுக்கு நல்லா, குடும்பத்தோடு வந்து நல்லா பார்க்கலாம். எல்லாம் பார்க்கக்கூடிய படம் இது. ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான படம் இது. பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பாரதிங்கிற பேருக்கு நல்லா சூப்பராக ஆக்டிங். கடைசி வரையும் பார்க்க படம் ஒரு நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்குது. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. பேரரசு சொல்ல முடியாது, சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்ல சாங்கு, எல்லா சாங்கும் நல்லா சூப்பராக இருக்குது சார். குடும்பத்தோடு பார்க்கலாம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் இது. வேறு லெவலில் இருக்குண்ணா, பார்க்கலாண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராம படம் செம்மையாக இருக்குண்ணா. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. எக்ஸ்பெக்ட் பண்ணல, எக்ஸ்பெக்ட் பண்ணோட நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. இல்லை, நினச்சி கூட பார்க்கலண்ணா. அவங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு தவிர வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே மோரவல் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க சார். ஒருத்தவங்க கூட நம்ம கண்டுபிடிக்க முடியல. எல்லாருமே எப்படி சொல்கிறது, அவங்கவுங்க கேரக்டர் அவங்க பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. அவர் நினச்சி கூட பார்க்கல அவங்க அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. நல்லா இருக்குது மூவி. அவரோட இது வந்து அடிச்சு தூக்கிட்டார். நல்லா இருக்குது. வெளியிலேருந்து வரவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மனுஷங்களாக பார்க்கணும், மிஷின் மாதிரி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நிறைய பேர் திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். செம்மையாக கொடுத்துருக்காங்க மெசேஜ். தேங்க்யூ ஃபார் மூவி.
நல்லா இருக்கு படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய படம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். முகம் சுளிக்கிற மாதிரி எந்த ஒரு காட்சியுமே கிடையாது. நம்ம வாழைப்படம் மாதிரியே தான் இருந்தது எனக்கு பார்த்தபோது. அவங்க வாழ்க்கையில் எப்படி நடந்ததோ அதை தான் படமாக எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். செம்மம்மா. சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஒரு என்ட்ரியோட இது எல்லாமே சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். எந்த வித முகம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நல்லா இருக்குது. பாட்டிலேருந்து எல்லாமே உள்ளுக்குள்ளேருந்து எடுத்திருக்காங்க. அந்த பாட்டெல்லாம் அதை கேட்கும் போது அந்தளவுக்கு ஃபீலிங்ஸ் நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குது. படம் வந்து ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து பேரரசு சார் அண்ட் காக்கா முட்டை விக்னேஷ் கூட நான் ஆக்ட் பண்ணதுனால நான் ரொம்பவே பெருமையாக இருக்கேன் எனக்கு. ஏன்னா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. இந்த ஃபர்ஸ்ட் மூவியில் பேரரசு சார் வந்து அவ்வளோ பெரிய பெரிய மாஸ் படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. தளபதியோட திருப்பாச்சி, சிவகாசி, விச் இஸ் கேப்டன் சாரோட தருமபுரி பேரரசு, இந்த மாதிரி நிறையா படம் பண்ணியிருக்காரு. தலை படம், திருப்பதி, இந்த மாதிரிலாம். ஸோ அவ்வளோ பெரிய டேரக்டர் கூட நான் இந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். என்னென்னா, நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுப்பீங்க. என்னென்னா, வறுமையில் இருக்கிறவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பதவிக்கு வராங்கன்றது தான் இந்த படம். ஸோ நான் இந்த படத்து மூலிமா எல்லாருக்கும் சொல்ல வருது என்னென்னா, இந்த படம் பார்க்குற சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், உங்கள் குழந்தைங்களை நல்லா படிக்க வைங்க. சின்ன குழந்தைங்க நல்லா படித்து ஒரு அதிகாரத்தில் போய் உட்காருங்க. நீங்கள் யாருன்னு காட்டுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.